ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சிம்பிளாக மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி எனக்கு மத்தி மீன் தான் கிடச்சிருக்கு. ஸோ அதை வச்சு நான் சிம்பிளாக ஈஸியாக இன்றைக்கி குழம்பு பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லோரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டுக்கு நான் சட்டி சூடானதும் எண்ணெய் ஊற்றிருக்கேன், கோகோனட் ஆயிலு. பின்ன அதுக்கு நான் 4 வெந்தயத்தை போட்டு பொரிச்சிக்கிறேன். பின்ன இஞ்சி பூண்டை நான் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருந்தேன், அதுவும் போட்டுட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது நல்லா ஃப்ரை ஆனதும் அதில் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகு போட்டு அதுவும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பின்ன நான் இதுக்கு சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணுறேன் குழம்புக்கு. பெரிய வெங்காயத்தை காட்டி சின்ன வெங்காயத்தான் நல்லாயிருக்கும், இருந்தால் அது போட்டுக்குங்க. சின்ன வெங்காயமும் போட்டு நல்லா அது கோல்டன் ப்ரௌன் ஆற வச்சு நல்லா வதக்கிக்குங்க. அது அடி பிடிச்சிரும், அப்பப்போ திறந்து வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு நான் மஞ்சப்பொடி போடுறேன். கொஞ்சம் மஞ்சப்பொடியும், பின்ன காரத்துக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ மிளகாய் பொடி. நான் பச்சை மிளகும் போட்டிருக்கேன், மிளகா பொடியும் போடுறேன் காரத்துக்கு. பின்ன கொஞ்சம் பெப்பர் பொடி கூட போடுவேன். ஸோ அதனால் காரத்தை பார்த்து பேலன்ஸ் பண்ணி போட்டுக்குங்க. நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்குங்க, அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் போகும். பின்ன தான் கல் உப்பு யூஸ் பண்ணுறேன் நான். இது நல்லா மசாலா மிக்ஸ் ஆனது பின்ன நான் ஒரு 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா மூடி வச்சு நல்லா வேக விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்த உடனே நான் புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கிறேன். அது நல்லா ஊற்றி இப்படி நல்லா கொதி வந்ததும் நல்லா கொதிக்கிற சூடு தண்ணியை நம்ம அளவுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதித்த தண்ணி இது, நல்லா சூடான தண்ணி ஊற்றிக்கலாம். பச்சை தண்ணி ஊற்றுறது காட்டி நல்லது நல்லா கொதிக்க வச்ச தண்ணி ஊற்றுறது, அப்போ தான் அது நல்லாயிருக்கும் மீன் போடும்போது. பாருங்கள், நான் மீன் கழுவி வச்சுருந்தேன், அதில் கொஞ்சம் மிளகாய் பொடியும் மஞ்சப்பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதை போட்டுக்கிறேன். ரொம்ப கிண்ட வேண்டாம், மீன் உடஞ்சிரும். ஸோ லைட்டாக கிண்டிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம், வேகட்டும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு இன்னும் வற்றணுன்னா கொஞ்சம் கூடி மூடியை திறந்து வச்சு வேக வைங்க, அப்போ நல்லா வற்றி வரும். லாஸ்ட்டுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை. மண்சட்டியில் நம்ம ஆஃப் பண்ணாலும் அது பின்ன கொஞ்சம் வற்றி வரும் அந்த சூட்டுக்கே. ஸோ பாருங்கள், இப்போ ரெடி ஆச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம்.
ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வச்சு பாய் பாய்.